அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் யோகா பேராசிரியர் டி. சுமதி. பார்த்திங்கன்னா, நான் இந்த ஆம்பல் தமிழ் சங்கத்தில் கடந்த 2021, 22 இந்த ஆண்டுகளில் 1.5 ஆண்டுகள் பயணித்த மிக அற்புதமான அனுபவம் எனக்கு இருக்குது. ஆம்பல் தமிழ் சங்கத்தில் ஒரு குடையின் கீழ் மழை மற்றும் அறிவோமா 1000 என்ற நிகழ்ச்சிகள் மூலமாக யோகா வகுப்புகள் தினமும் வியாழக்கிழமை 7 to 8 1 மணி நேரம் நடத்தக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது. இந்த ஆம்பல் தமிழ் சங்கத்தின் இந்த யோகா ப்ரோக்ராமின் மூலமாக நிறைய அன்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் பழகக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லலாம். மேலும் நிறைய புதிய விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன். நான் பார்த்திங்கன்னா ஒரு தனியார் கல்லூரியில் அதியமான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் அந்த கல்லூரியில் யோக பேராசிரியராக கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி கொண்டு வருகிறேன். எனக்கு 2 பெண் குழந்தைங்க. ஒருத்தர் குரூப் 2ல் ப்ரிலிமினரி முடிச்சுட்டு மெயின்ஸ் படிச்சிட்ருக்காங்க. இன்னொரு குழந்தை லேட்டன் வியூ கம்பெனியில் டேட்டா அனலிஸ்ட்டாக இப்போ தற்பொழுது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய கணவர் பார்த்திங்கன்னா கேபிள் டிவி ஆப்ரேட்டராக இருக்காங்க. நம்மளுடைய தோட்டம் ஒரு இதில் இயற்கை விவசாயத்தை முக்கியமாக நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அப்புறம் மேலும் பார்த்திங்கன்னா, இந்த ஆசிரியர் பணியில் கடந்த 27 ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டிருக்கேன். எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட் யோகா அப்படின்னு சொல்லுவேன். ஆக்சுவலாக பேசிக்கலி பார்த்திங்கன்னா, நான் மேக்ஸ் ஸ்டாஃப் தான். ஆனால் மேக்ஸ் ஒரு 17 ஆண்டுகள் ஸ்கூலில் நான் பணியாற்றிய ஒரு அனுபவம் எனக்கு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த யோக கலையில் பார்த்திங்கன்னா, லட்சத்தில் ஒருத்தர் தான் இது இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து படிப்பாங்க. அப்படி நான் எடுத்து படித்து இதில் டாக்டரேட் பிஹெச்டி நான் முடிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த யோக கலையை அனைத்து குழந்தைகளுக்கும் கொண்டு செல்வது அப்படிங்கிறது தான் என்னுடைய மிக முக்கியமான நோக்கமாக வச்சுருக்கேன். அதாவது நோய் இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணும். வாழ்க்கையை சிறப்பாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வாழ்கிறதுக்கு என்ன வழி, அதற்கு ஒரே ஒரு காரணம்னா தினமும் உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள யோகம் செய்யணும் அப்படிங்கிறது தான். இந்த ஒரு எண்ணத்தோடு தான் நான் குழந்தைகளுக்கு இதை கொண்டு சென்று கொண்டிருக்கிறேன். பார்த்திங்கன்னா, இந்த 10 வருட காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 7000க்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு காயக்கல்ப பயிற்சியும் வேதாத்ரி மகிழ்ச்சி ஐயாவுடைய தீட்சை முறைகளையும் ஆகினி சாந்தி துரியம் போன்ற 3 தீட்சை முறைகளையும் கொண்டு சென்றிருக்கேன். 7000க்கு மேற்பட்ட குழந்தைகள் காயகல்ப கலை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான விஷயமாக இங்கே நான் தெரியப்படுத்துகிறேன். அதாவது நம்மளுடைய நோக்கம் என்பது மிக உயர்வான நோக்கமாக இருக்கணும். அந்த நோக்கம் சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய ஒரு நோக்கமாக இருக்கணும். இந்த சமுதாயம் நம்மளால் வளர்ச்சி பெறணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு இந்த சொசைட்டிக்கு என்னால் முடிஞ்ச சமூக பணிகளை நான் செஞ்சுட்டு வந்துட்டுருக்கேன். அந்த பணியை சிறப்பாக செய்வதற்கு இந்த ஆம்பல் தமிழ் சங்கம் எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்துச்சு. நிறைய விஷயங்களை மக்களுக்கு நான் கொண்டு போனேன். அதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இருக்குது. மீண்டும் ஆம்பலோடு இணைந்து பணியாற்றுவதில் நான் பெருமிதம் கொள்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க வளமுடன். இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த ஆம்பல் தமிழ் சங்கத்திற்கும் நிறுவனர் ரவி கோவிந்தராஜ் ஐயா அவர்களுக்கும் என்றும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மனமாற எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.